நேற்று முன்தினம் வேலூர் பகுதியில் இபிஎஸ் அந்த சுற்றுப்பயணத்தின் போது மக்கள் கூட்டத்தின் இடையே பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆம்புலன்ஸ் அவசர அந்த வாகனமானது நேற்றைய தினம் அந்த கூட்டத்திற்கு இடையே புகுந்தது. எனவே அதில் நோயாளிகள் யாரும் இல்லை என்பது தெரிய வந்தவுடன் அவர் சற்று கோபம் அடைந்து அது குறித்து பேசியிருப்பார். எனவே இதே போன்று ஒவ்வொரு முறையும் கூட்டத்திற்கு இடையே ஆம்புலன்ஸ் திட்டமிட்டு வருகிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். இது தமிழக அளவில் பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. முக்கியமாக அமைச்சர் மாசு கூட இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் இது ஒரு அவசர ஊர்தி, இதை இவர் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையும் கூட வெளியாகி இருந்தது. அந்த அறிக்கையில் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டக்கூடிய வகையில் இபிஎஸ் பேசியதாக குறிப்பிட்டும் இபிஎஸ்க்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அந்த அறிக்கை என்பது இருந்திருந்தது. எனவே தற்பொழுது இந்த அறிக்கை என்பது போலி அறிக்கை என்பது தெரிய வந்திருக்கிறது. முக்கியமாக நேற்று வெளியான அந்த அறிக்கை மோசடியானது என்பதை தற்பொழுது அந்த சங்கத்தினுடைய தலைவர் பேசியிருக்கக்கூடிய ஆடியோவானது வெளியாகி இருக்கிறது. மேலும் வீடியோவும் கூட தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார். எனவே தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சிவின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொளியில நேற்று வெளியான அந்த அறிக்கை என்பது தன்னுடைய பெயரில் வேறு யாரோ வெளியிட்டிருக்கிறார்கள், அது ஒரு போலியான அறிக்கை என்பதை அவர் குறிப்பிட்டு அது ஆடியோவில் பேசியிருக்கிறார். மேலும் வீடியோவும் கூட தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எனவே அது ஒரு பொய்யான செய்தி என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் என்பது தமிழக அளவில் ஒரு சர்ச்சையை இபிஎஸ்ஐ நோக்கி எழுப்பியிருந்த ஒரு சூழல்ல அது வெளியான அந்த அறிக்கை என்பது போலியான அறிக்கை என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.